beautiful souls, good morning. ஸோ இன்றைக்கி இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் மியர் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி அ டிவைன்ஸ் ப்ளே. உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சேலஞ்சஸ் ஒரு சஃபரிங்ஸ் வாட் எவர் யூஆர் ஹேவிங், அதுக்கு பின்னாடி ஆன்சர் அண்ட் சொல்யூஷன் வந்து இந்த குரூப் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பிஃபோர் ஐ எக்ஸ்பிளைன் எதனால் இந்த குரூப் ஆரம்பித்தேன் எதுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மைண்ட் செட் ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கர்மா அப்படின்ற விஷயங்கள் பற்றி பேசணும் அப்படின்னா என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்றத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ லைஃப்பில் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய ட்ரபிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும் போதும் அப்போ வந்து அப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அது கர்மா, அவனுடைய கர்மா படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போதும் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கோவம் வரும். என்ன இவங்க இப்படி வந்து ஏன்னா பிகாஸ் ரிப்பீட்டடாக அவங்க சொல்கிற விஷயம் வந்து எது நடந்தாலும் லைஃப்பில் வந்து உன்னோட கர்மா படி யூ ஹாவ் டு சஃபர் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப இது இருக்கும். ஏன்னா அவங்க சொல்யூஷனும் கொடுக்க மாட்டாங்க. சொல்யூஷனும் கொடுக்காம இது கர்மா படின்னு உனக்கு நடக்குது, இட் இஸ் லைக் ஃபேட் ஆல்ரெடி ப்ரீடிஸ்டைன்டுன்ற மாதிரி, அண்ட் யூ கேன் நாட் பிரேக் இட், யூ ஹாவ் டு சஃபர் இட் அப்படின்றத தான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்போ எதுக்கு வை ஷுட் வி லீட் திஸ் லைஃப், இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா தென் வை ஷுட் வி ஹாவ் அ லைஃப், பிகாஸ் லைஃப் இஸ் மென்ட் டு பி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். அதுக்கு தான் நம்ம வந்து வி ஹவ் டேக்கன் பர்த். அப்படி இருக்கும் போதும் வை ஷுட் இட் பி திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அது அப்படி சொன்னாலே எனக்கு ரொம்ப இர்ராஷ்னலாக இல்லாஜிக்கலாக எனக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லை சொல்யூஷன் யாராவது கொடுக்குறாங்கன்னா அகெயின் வந்து அது எப்படி மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா, பரிகாரம் பண்ணுறது, கோயிலில் போய் ஏதாவது வந்து பரிகாரம் பண்ணுறது, இத்தனை வாரம் வந்து இத்தனை இது செய்யணும், வாரம் இந்த இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஆல் ரிச்சுவல்ஸ் அகெயின் விச் இஸ் கம்ப்ளீட்லி எனக்கு வந்து கன்வின்சிங்காகவோ எதுவுமே இருக்காது. அகெயின் இட் வில் பி இல்லாஜிக்கல். அதை அவங்க ஃபேமிலியில் வந்து அதை பண்ணவும் செஞ்சுருப்பாங்க, பட் ஒரு மாற்றமும் இருந்திருக்காது. ஸோ இப்படி வந்து எனக்கு இருந்துகிட்டு இருக்கும் போதும் ஐ வாஸ் அகெயின்ஸ்ட் திஸ் கான்செப்ட். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் எனக்கு வந்து வந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்க்கும்போது தான் ஐ அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலி இந்த கர்மான்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கர்மான்ற வேர்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட சொசைட்டி வந்து மிஸ்இன்டர்ப்ரெட் பண்ணி மிஸ்கன்வே பண்ணிகிட்ருக்கு. தட் இஸ் த ரீசன் வி ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் இட். அண்ட் நம்ம வந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் சஃபரிங்குள்ளே திரும்பி மாட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த 1 இயர் ஜேர்னிக்குள்ளே ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இட் இஸ், ஏன் இந்த சஃபரிங் அப்படின்றதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து புரிஞ்சு இப்போ 25 இயர்ஸாக வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை பிரேக் பண்ணுறதுக்கான வழிகளையும் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ நாவ் ஃபீல் திஸ் இப்போ வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இதை வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும் அப்படின்றது ஐ ஹவ் டேக்கன் அப் திஸ் ஆஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் என்னோடய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்ட்டு யோசிக்கும் போதும் இதை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும் டு ஆக்சுவலி மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் கர்மா அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அண்ட் விச் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி லாஜிக்கல் அண்ட் விச் இஸ் தி ஆக்சுவல் ட்ரூத். லாஜிக்கல்ன்றதை விட தட் இஸ் தி ட்ரூத். பட் அதை வந்து ஏன் வந்து இப்படி மிஸ்கான்சீவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் மேஜர்னு இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் கெட் சால்வ்ட். அப்போ நம்ம வந்து வில் நோ ஹவு டு லீட் அவர் லைஃப் ஹாப்பிலி அண்ட் பீஸ்ஃபுல்லி. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான லாஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் லாஸ் ஒரு கெரியர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின்ஸ், எது பின்னாடி இருந்தால் எது சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிருவீங்க. திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட லவ்ட் ஒன்ஸ், உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய அன்நேச்சுரல் டெத்தை கம்ப்ளீட்டாக அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும், ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஒரு பேட்டர்ன் உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி நீங்கள் இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆன் ஆகாமலையும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த குரூப்பில் வந்து இது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் வந்து என்னுடைய இதை வந்து ஷேர் பண்ண போகிறேன்.